எனக்கு வேண்டாம். எங்க அப்ப முருகன் எங்கூட இருக்கிறான். அவன் என்னைய பாத்துக்குவான். அவன் என்னைய பாத்துக்குவான். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுல மாணவை தீர்த்தனையாள் கந்தா முருகா கதிர்வேல் அவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. போய் சாமிட்ட முருகன்ட்ட பேசுங்க. வேண்டவெல்லாம் செய்யாதீங்க. என்ன நீ என்கிட்ட பேச மாட்டற, கனவுல வர மாட்டற, உனக்கு அவ்வளவு ஆகி போச்சா? உனக்கு நீ என்ன கோடி கோடியே வச்சிருந்தாதான் போவியா? இன்னைக்கு நான் உனக்கு திருப்புகளே பாட மாட்டேன்னு போய் திருப்புகள் பாடுங்க. திரும்பிட்டு போய் திருப்புகள் பாடுங்க. கனவுல வருவார். கோச்சுக்கிட்டியா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்கிறேன். சாமி பேசுவார். முருகான்னு சொன்னா உள்ள உருகணும். ஐயோ முருகா 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 முருகா. மூச்செல்லாம் முருகன். முருகான்னு சொன்னா எல்லாம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். இந்த முருகன்னு சொன்னா எவ்வளவு பெரிய புண்ணியமா. சகல கோடி மந்திரங்களுக்கும் ஒரே ஒரு தெய்வம் யாரு? முருகன் தான். இன்னைக்கு பூஜை பண்ணும் போது சத்ரு சம்ஹார தசதியில ஒரு நாமாவளி வருது. சர்வ மந்தார முக்கிய பீஜ ஸ்வரூபாயி நமஹ. என்னன்னா உலகத்துல எந்தெந்த முக்கியமான மந்திரங்கள் இருக்கிறதோ அந்த மந்திரங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு மந்திரம் இருந்தால் அது ஒரே ஒரு மந்திரம் தான், முருகா எனும் மந்திரம். முருகான்னு சொன்னா வேதம் சொன்ன புண்ணியம் நம்மை தேடி வரும். வேதம் சொன்ன புண்ணியம் நம்மை தேடி வரும். முருகான்னு ஒரு தடவை சொன்ன